மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை விரைந்து விடுவிக்க வலியுறுத்தி ஒன்றிய நிதியமைச்சரை சந்தித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு மனு அளித்திருக்கிறார். கிராமப்புறங்களில் உள்ள ஏராளமான மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தினால் பயனடைந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காமல் உள்ளதால் ஊதியங்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே இத்திட்டத்திற்காக தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 1056 கோடி ரூபாய் நிதியை விரைந்து விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடந்த 13ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் சந்தித்தனர். அப்போது இத்திட்டத்திற்கு ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறை மூலம் வழங்கப்பட வேண்டிய 1056 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.